ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக் கொள்ள கடவோம். நம்முடைய வாழ்வு கர்த்தருக்கு முன்பாக ஒரு பிரியமான ஆராதனையாய், நம்முடைய வாழ்வே ஒரு ஆராதனையாய் இருக்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஒவ்வொரு செயலும், நம்முடைய பேச்சுக்களும் தேவனுக்கு முன்பாக பிரியமாய் இருக்கத்தக்கதாய். ஆகவே தான் ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் சொல்கிற புத்தியுள்ள ஆராதனை, சரீரங்களை ஜீவ பலியாய் படைத்து என்று சொல்கிற காரியங்களை நாம் இங்கே பார்க்கிறோம். நம்முடைய வாழ்வே கர்த்தருக்கு பிரியமான பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படியாக தேவ கிருபையை நாம் சார்ந்திருக்க வேண்டும். நமது சுயபலத்தை, பக்தியை அல்ல, தேவ கிருபையை சார்ந்திருக்க வேண்டும். கிருபை போதுமானதா இருக்கிறபடியால் கர்த்தர் நம்மை கிருபையினால் நடத்துவாராக. ஆமென்.